முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல்நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், பள்ளி வாசல்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மதுரையில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பல்வேறு வகையான காவடிகள் எடுத்தும் அஇஅதிமுகவினர் வழிபாடு மேற்கொண்டனர். மதுரை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி வைகை ஆற்றில் சிறப்பு பூஜைகள் செய்த பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக புறப்பட்டனர். அவர்களுடன் பறவை காவடி, பாசிக்காவடி, மயில் காவடி உள்ளிட்ட பல்வேறு விதமான காவடிகளை அஇஅதிமுகவினர் எடுத்து வந்தனர். மேளதாளங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டனர். வேதனையை கேட்கலாமா என சொல்லி இதோ எங்கள் மாதவர திலகங்களுக்காக பராசக்தி, ஓம் சக்தி, அம்மா தாயே, அருள்மொழிவாயே, ஓம் சக்தி. பின்னர் தெப்பக்குளம் மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து அஇஅதிமுகவினர் வழிபாடு மேற்கொண்டனர். முன்னதாக வேத மந்திரங்கள் முழங்க அம்மனுக்கு வெள்ளிவேல் சாத்தப்பட்டு வெள்ளி வளையல்கள் அணிவிக்கப்பட்டது. மதுரை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நிலையூர் கைத்தறி நகர் பாலாஜி வெங்கடேச பெருமாள் கோவிலில் தன்வந்திரி ஹோமம் மற்றும் சக்கரத்தாழ்வார் ஹோமம் நடைபெற்றது. பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்சென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் ராயப்பேட்டையில் உள்ள சித்திபுத்தி விநாயகர் கோவிலில் இருந்து பெரியபாளையத்தன் கோவில் வரை 508 பெண்கள் பால்குடம் ஏந்தி வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருவொற்றியூர் உள்ள பிரசித்தி பெற்ற தியாகராஜ சுவாமிகள் உடனுறை வடிவுடையம்மன் திருக்கோவிலில் பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. பின்னர் 108 தேங்காய்கள் உடைத்து கழகத்தினர் வழிபாடு மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் தொகுதி அஇஅதிமுக சார்பில் திருப்போரூர் கந்தசாமி திருக்கோவிலில் ஏராளமான கழகத்தினர் அங்க பிரதட்சணம் செய்து வழிபாடு மேற்கொண்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் நாராயணஜீயர் மடத்தில் அஇஅதிமுக சார்பில் ஸ்ரீ தன்வந்திரி ஹோமம், ஆயுஷ் ஹோமம் மற்றும் மகா சுதர்சன ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் ஆரணியில் உள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத கில்லா ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் 108 மூலிகை பொருட்களை கொண்டு மகா சுதர்சன யாகம் நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் கடம்பூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. தஞ்சை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பரக்கலக்கோட்டை பொது ஆவுடையார் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கோபூஜை மற்றும் கஜபூஜை செய்தும் கழகத்தினர் வழிபாடு மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகர கழகம் சார்பில் நூற்றுக்கணக்கான அஇஅதிமுகவினர் அலகு குத்தியும் கலசம் ஏந்தியும் ஊர்வலமாக வந்து விருதுகிரீஸ்வரர் திருக்கோவிலில் மூலவருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள சிவாலயத்தில் பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பு யாக பூஜை செய்து அஇஅதிமுகவினர் வழிபாடு மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள பிரசித்தி பெற்ற காரமடை அரங்கநாதர் கோவிலில் சிறப்பு தன்வந்திரி யாகம் நடைபெற்றது. கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக இலக்கிய அணி சார்பில் திருமலை நகர் பத்திரகாளியம்மன் கோவிலில் ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு யாகசக்தி அலங்காரமும் சிறப்பு பூஜையும் நடைபெற்றன. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் புறநகர் மாவட்டம் காங்கேயம் நகர ஒன்றிய கழகம் சார்பில் பேட்டை மாரியம்மன் கோவில், நெய்க்காரன்பாளையம் மாரியம்மன் திருக்கோவில் ஆகிய ஆலயங்களில் அம்மனுக்கு சிறப்பு பூஜையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றன. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் தாம்பரம் சிவாவிஷ்ணு கோவிலில் தன்வந்திரி ஹோமம் நடைபெற்றது. தன்வந்திரி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேச்சேரியில் உள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு யாகம் மற்றும் பத்ரகாளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை விராலிமலை தொகுதியை சேர்ந்த அஇஅதிமுகவினர் இலுப்பூர் சிவன் கோவிலில் இருந்து விராலிமலை வரை 20 கிலோமீட்டர் பாத யாத்திரை சென்று விராலிமலையில் உள்ள முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர்.